ஒரு ரைட்டராக எப்போ பாரி இளவழகன் கர்ண மோட்சத்தை பயன்படுத்தலாம்னு முடிவு பண்ணுறீங்க? ஏன்னா அதுதான் ஒன் சிங்கிள் டெசிஷன் இந்த படத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகுது. கிட்டத்தட்ட இது ஒரு சப்கான்ஷியஸான முடிவுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப கான்ஷியஸாக இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு எடுத்த முடிவுன்றதே எனக்கு இல்லை. ஏன்னா இந்த படத்தை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஆடியன்ஸ் பார்க்குறாங்களோ அப்படி தான் இந்த கதையை எழுத ஆரம்பித்தது. ஏன்னா இதுதான் கிளைமேக்ஸாக இருக்க போகுது, இதுதான் மிட் பாயிண்ட்டாக இருக்க போகுது, இப்படி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து இந்த கதையை வந்து நான் ஆரம்பிக்கவே இல்லை. என்னோடய ரைட்டிங் ப்ராசஸே எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட வந்து நான் முதல்ல உட்காந்து ஒரு கேரக்டர்ஸுக்கும் ஒரு 2 பக்கம் கேரக்டரைசேஷன் எழுதுவேன். இப்போ கல்யாணத்தை பற்றி ஒரு 2 பக்கம் இருக்கும், தாண்டவம் பற்றி ஒரு 2 பக்கம் இருக்கும், இப்போ பூனையை பற்றி குடிகோவிந்தன்ற மாதிரி எல்லா கேரக்டர்ஸோட எல்லா குணாதிசயங்களும் எழுதிடுவேன். ஈவன் செகண்டரி கேரக்டர்ஸா? எல்லா கேரக்டர்ஸுமே என் படத்தில் வரப்போகிற கேரக்டர்ஸ் ஃபஸ்ட் எடுத்தோன்னே கேரக்டர் ட்ரீ தான் போடுவேன் நான். இப்போ தாண்டவம் அண்ட் ஃபேமிலி, இப்போ இளவரசன் அண்ட் ஃபேமிலி, அப்புறம் கல்யாணத்தோட கிளைப்பிரிவு, யாரெல்லாம் கல்யாணத்தோட சைடு, அப்புறம் யாரெல்லாம் தாண்டவமோட சைடு, யார் வந்து சென்டராக இருக்கா, இந்த டெசிஷன்ஸை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு எனக்கு தெளிவாய்ப்பேன். இவங்க தான் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிற உலகத்தோட மாந்தர்கள்.